ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். முருகன் கோயில்களில் இன்று தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தைப்பூசத்தையொட்டி பழனிமலை விழாக்கோலம் பூண்ட காட்சிகளை இவை. காவடி சுமந்து பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் கிரிவல பாதையில் மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் வலம் வந்தனர். இதனால் பழனிமலையை சுற்றி பக்தர்கள் கூட்டம் அலை மோதியது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 5,000-6,000 பேர் வந்ததும் நாங்கள் ஒரு 3 நாள் நடையில் வந்தோம். போகிற பாதை இங்கேருந்து நடந்து போகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் பக்தர்கள் நிறைய கூட்டம் இருக்கிறதுனால தங்குற இடங்கள் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். காரைக்குடியில் இருந்து வைரவேலுடன் காவடி எடுத்த நகரத்தார் சமூகத்தினர் பாத யாத்திரையாக பழனிக்கு வந்தடைந்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் பக்தர்களின் காவடி நடனம் பார்ப்போரை கவர்ந்தெழுத்தது. தைப்பூச திருவிழாவின் 6ஆம் நாளான நேற்று மட்டும் சுமார் 1,70,000 பேர் தரிசித்தனர். இதேபோன்று திருச்செந்தூரில் பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் உடல் முழுவதும் திருநீர் அணிந்து பக்தி கோஷம் முழங்க நடனமாடினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி சுமந்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்நிலையில் மருதமலையில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான சுவாமி திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. திருவாபரணங்கள் அணிந்து மணக்கோலத்தில் காட்சியளித்த முருகனை கண்ட பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என விண்ணதிர முழக்கமிட்டு வழிபட்டனர். மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் தைப்பூச திருவிழாவையொட்டி நடைபெற்ற வெள்ளித்தேர் ஊர்வல காட்சிதான் இது. கோலாலம்பூரில் உள்ள மகாமாரியம்மன் கோயிலில் தைப்பூச திருவிழா தொடங்கி நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக வெள்ளித்தேர் ஊர்வலம் நடைபெற்றது. இதற்கிடையே பத்துமலை முருகன் கோயிலுக்கு பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் காவடி சுமந்தும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமையான இன்று மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்ய உள்ளார். 2017ஆம் ஆண்டு முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை என்ற போதும் அதே நடைமுறை பின்பற்றப்படுகிறது. அதன்படி காலை 11 மணிக்கு நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதால் சிறப்பு வர்த்தக நாளாக அறிவித்து பங்குச் சந்தைகள் வழக்கமான நேரப்படி இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 9வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். இதனிடையே பட்ஜெட் தயாரிப்பு குழுவுடன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குழுப்படம் எடுத்துக் கொண்டார். தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா, அசாம், புதுச்சேரியில் இந்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளதால் இந்த மாநிலங்களுக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்படும் என கூறப்படுகிறது. தங்கத்தின் விலையை சற்று குறைக்கும் வகையில் அதன் மீதான இறக்குமதி வரியை குறைக்கும் அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளியாகுமா என மக்களும் நகை வியாபாரிகளும் எதிர்பார்த்துள்ளனர். இப்போ 6% இருக்கு இறக்குமதி தீர்வை. இது 3% பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது 1% என்பது ஏறக்குறைய ஒரு கிராமுக்கு 150 ரூபாய். ஒரு சவனுக்கு எடுத்துக்கிட்டா 1,200. அது மாதிரி 3% குறைச்சிங்கன்னா 3,600 ஒரு சவனுக்கு தானாக விலை குறைஞ்சிடும். இதேபோல ஜிஎஸ்டியில் உள்ள குளறுபடிகளை களைய வேண்டும் என கோவையைச் சேர்ந்த தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை போன்ற தொழில் நகரங்கள்லாம் இந்த ஜிஎஸ்டி அமலாக்கத்துக்கு பின்பு ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் இந்த ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் அந்த அளவுக்கு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நாங்கள் கேட்கிறோம், ஜாப் ஆர்டருக்கு நீங்கள் 5% கொண்டாங்க. அதே போல் நாங்கள் எங்கள் கோவையினுடைய அடையாளம் இருக்கக்கூடிய வெட் கிரைண்டர்கள், உங்களுக்கு கம்ப்ரஸர்கள், பம்பு செட்டுக்கு 5% கொண்டாங்க என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். இரும்பு, காப்பர் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்து விட்டதால் அதன் விலையை நிர்ணயம் செய்ய நிரந்தர அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர்.
மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி, தங்கம் உள்ளிட்டவை தொடர்பாக சாதகமான அறிவிப்புகள் வெளியாகுமா என மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். கடந்த ஆண்டு 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி இல்லை என அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு பழைய வருமான வரி நடைமுறையை பின்பற்றுவோருக்கு 50,000 ரூபாயாகவும், புதிய நடைமுறையின்படி 75,000 ரூபாயாகவும் உள்ள நிலையான கழிவுத் தொகை 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுமா என நடுத்தர வர்க்கத்தினர் எதிர்பார்த்துள்ளனர். மேலும் பழைய வரி நடைமுறையில் இருப்பதைப் போல வீட்டு கடனுக்கான வட்டி சலுகையை புதிய வருமான வரி முறையில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த பட்ஜெட்டில் நிறைவேறுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. கப்புள் டாக்ஸ் எனப்படும் தம்பதிகள் இணைந்து வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யும் முறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் அபராத வரி விதிப்பால் உற்பத்தி துறைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் அறிவிப்பு வெளியாகுமா என்றும், ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் அறிவிப்புகள் வெளியாகுமா என்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையினர் எதிர்பார்த்துள்ளனர். விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் 6,000 ரூபாய் நிதி உதவி 9,000 ரூபாயாக உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. வெள்ளி விலை ஒரே நாளில் கிலோவிற்கு 85,000 ரூபாய் குறைந்துள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு 7,600 ரூபாயும், வெள்ளியின் விலை கிலோவுக்கு 85,000 ரூபாயும் குறைந்துள்ளது. நாள்தோறும் புதிய உச்சங்களை தொட்டு தாறுமாறாக உயர்ந்த தங்கத்தின் விலை 2 நாட்களாக அதிரடியாக சரிந்துள்ளது. வியாழக்கிழமையன்று சவரனுக்கு 9,520 ரூபாய் உயர்ந்த தங்கம் 2 நாட்களில் 15,200 ரூபாய் குறைந்துள்ளது. இதேபோல வெள்ளியின் விலை காலையில் கிராமுக்கு 55 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் கிராமுக்கு 30 ரூபாய் சரிந்தது. இதன் மூலமாக வெள்ளியின் விலையும் ஒரே நாளில் கிலோவுக்கு 85,000 ரூபாய் வீழ்ச்சியடைந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 950 ரூபாய் குறைந்து 14,900 ரூபாயாகவும், சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்து 1,19,200 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளியின் விலை ஒரே நாளில் கிராமுக்கு 85 ரூபாய் குறைந்து 320 ரூபாயாகவும், கிலோவுக்கு 85,000 ரூபாய் குறைந்து 3,20,000 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டது. பிப்ரவரி 4ஆம் தேதி வரை கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலையில் மிதமான பனிமூட்டம் நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவு, கேரளா மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடும் நிலவுவதாகவும் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர் மாவட்டங்களில் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் நிலவும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் புதுவை மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சிகரெட் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்கள் மீதான கூடுதல் கலால் வரி, பான் மசாலா மீதான சுகாதார செஸ் வரியை 40% GST விகிதத்திற்கு மேல் உயர்த்தி மத்திய அரசு அறிவித்தது. இதனால் பிப்ரவரி 1 முதல் சிகரெட்டின் விலை உயரக்கூடும் என கூறப்பட்டது. அதன்படி இன்று முதல் புதிய சிகரெட் விலை உயர்வு அமலுக்கு வருகிறது. பில்டர் பொருத்தாத 65 மில்லிமீட்டர் உயர சிகரெட் அதிகபட்சமாக 2 ரூபாய் 5 காசுகள் வரை உயர்கிறது. அதே நேரம் பில்டர் பொருத்தப்பட்ட 65 மில்லிமீட்டர் உயர சிகரெட் அதிகபட்சமாக 2 ரூபாய் 10 காசுகள் வரை விலை உயர்கிறது. அதேபோல 65 முதல் 70 மில்லிமீட்டர் உயரத்திலான சிகரெட் 3 ரூபாய் 60 காசுகள் முதல் 4 ரூபாய் வரையும், 75 மில்லிமீட்டர் உயர சிகரெட்டுகள் 5 ரூபாய் 40 காசுகள் விலை உயர்கிறது. மற்ற வகை சிகரெட்டுகள் அதிகபட்சமாக 8 ரூபாய் 50 காசுகள் வரை விலை உயரக்கூடும் என தெரிகிறது. 2016 அளித்த வாக்குறுதிகளை அதிமுக நிறைவேற்றவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவின் திட்டங்களை காப்பியடித்து வாக்குறுதிகள் என அதிமுக அறிவித்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடியுள்ளார். காரைக்குடியில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பேசிய அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அறிவிப்பை விமர்சித்தார். தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாத 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்ச புதிய வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காரு. இப்போ அதிமுகவின் வாக்குறுதிகள் என்ன ஆனது எனவும் கேள்வி எழுப்பினார். தென் தமிழ்நாட்டில் ஏரோ பார்க்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? 58 வயசு மேற்பட்டவங்களுக்கெல்லாம் இலவச பஸ் பாஸ்னு சொன்னாங்க. அதை பத்தி வாயை திறக்காதவங்க தான் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் செல்போன் வழங்கப்படும் சொன்னீங்களே, எங்க அந்த போன்? பொது இடங்கள்ல இலவச வைஃபைன்னு சொன்னாங்களே, பிறகு அதை பத்தி பேச்சு மூச்சு இல்லையே. சட்டப்பேரவையில் உரையை வாசிக்காத ஆளுநரையும் முதலமைச்சர் விமர்சித்தார். தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறதுன்னு சொன்னா அது நான் சொல்லுகிற கற்பனை புள்ளி விவரங்கள் அல்ல, அதையெல்லாம் ஒன்றிய அரசு சொல்லுகிற புள்ளி விவரங்கள் தான். தமிழ்நாட்டோட வளர்ச்சியை விமர்சிக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் ஒன்றிய அரசை தான் போய் கேள்வி கேட்கணும். அவங்களுக்கு மகாத்மா காந்தியும் பிடிக்காது, மக்கள் நல்லா இருந்தாலும் பிடிக்காது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது உறுதி எனவும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார்.
சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து தமிழ்நாடு தலைகுனிந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சித் தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை தரமணியில் வெளிமாநில இளம்பெண் படுகொலை, நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது உள்ளிட்ட சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை பொருட்படுத்தாமல் ரோம் நகரம் எரியும் போது பிடில் வாசித்த நீரோ மன்னன் போன்று மகளிர் மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தியதாக விமர்சித்துள்ளார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலமாக தமிழகம் மாற்றப்பட்டுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கொடுத்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றாததால் அனைத்து தரப்பு மக்களும் வீதியில் இறங்கி போராடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நிதி ஆதாரமே இல்லாத நிலையில் கோடிக்கணக்கான ரூபாய் திட்டங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுவது மக்களை ஏமாற்றும் செயல் என்றும் விமர்சித்துள்ளார். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க மக்களின் கண்ணீரே இந்த ஆட்சிக்கு முடிவுகட்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னையில் 37 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் அமைச்சரின் உறுதியை ஏற்று தற்காலிகமாக போராட்டத்தை ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளனர். 2009ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி வரை நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கும் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கும் இடையே அடிப்படை ஊதியத்தில் 3170 ரூபாய் ஊதிய முரண்பாடு நிலவுகிறது. இந்த ஊதிய முரண்பாடுகளை கடைந்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கக் கோரி கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி முதல் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஜனவரி மாத ஊதியம் முழுமையாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய விவகாரம் தொடர்பான 3 பேர் கொண்ட குழு விரைவில் அறிக்கை தாக்கல் செய்ய இருப்பதாக தெரிவித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதன் அடிப்படையில் முடிவு எடுக்கப்பட இருப்பதால் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இடைநிலை ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். அதைத் தொடர்ந்து அறிவிக்கை வெளியிட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சங்கத்தினர் மூவர் குழுவின் பரிந்துரையை ஏற்று ஊதிய முரண்பாட்டை முதலமைச்சர் சரி செய்வார் என நம்புவதாகவும் அமைச்சர் கேட்டுக் கொண்டதாலும் மாணவர்களின் நலன் மற்றும் தொடர் போராட்டத்தால் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களின் உடல் நலன் கருதி போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளனர். பிரேக் இல்லாத காரில் செல்லும் சதி லீலாவதி திரைப்பட காட்சி போல பெண் ஒருவர் பிரேக்குக்கு பதில் ஆக்சிலேட்டரை மிதித்ததால் கார் குளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலத்தைச் சேர்ந்த முருகன் வெளிநாட்டில் பணிபுரிகிறார். இவரது மனைவி மகேஷ் தங்கள் வீட்டில் உள்ள காரை இயக்க ஓட்டுநர் பூபதியிடம் பயிற்சி பெற்று வந்துள்ளார். வழக்கம் போல ஓட்டுநர் அருகே இருக்க ஓட்டுநர் சீட்டில் அமர்ந்த மகேஷ் காரை இயக்க முயற்சித்துள்ளார். பிரேக் பிடிப்பதற்கு பதில் ஆக்சிலேட்டரை அழுத்தி மிதித்ததால் நொடியில் சீறி பாய்ந்த கார் தெப்பக்குளத்தில் விழுந்துள்ளது. அருகே இருந்தவர்கள் ஓடிச் சென்று இருவரையும் பத்திரமாக மீட்டுள்ளனர். தாவேக தலைவர் விஜயை பாஜக கூட்டணிக்கு அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என நியூஸ் 18 குழுமத்திற்கு அளித்த பேட்டியில் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பில்லை என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 18 குழுமத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் விஜயை பாஜக கூட்டணிக்கு அழைக்க வேண்டிய அவசியமில்லை என கூறினார். It's a triangular contest. The contest is between the DMK alliance and the AIA-DMK led alliance of which we are a part. We have seen past election story not only in Tamil Nadu and otherwise. I think unless you have an organization which can convert your fan following into votes, you can be a vote cutter, you can probably win away a small portion of votes. கமல்ஹாசன் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் அரசியலில் காணாமல் போனதாகவும் விஜய் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பில்லை என்றும் கூறினார். Corruption and the anti-Tamil and anti-Tamil culture, also the corruption, also the discordant notes that we see between the alliance partners, all of this is leaving a very sour taste in the minds and திமுகவின் வாக்குகளை விஜய் பிரிக்கவே வாய்ப்பிருப்பதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்தார். கூட்டணி குறித்து தாவேகாவுடன் காங்கிரஸில் இருந்து யாரும் பேசவில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா என்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். நாங்கள் எந்த கட்சியோடு பேசவில்லை. ஏற்கனவே குழு அமைத்திருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமதி கனிமொழி அவர்கள் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசியிருக்கிறார். நல்ல முறையில் பேச்சுவார்த்தை சென்று கொண்டது. பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய செல்வ பெருந்தகை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கனவு ஒருபோதும் பலிக்காது என கூறினார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காண்கின்ற கனவு ஒருபோதும் பலிக்காது. அவர் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் வலிமையாக இருக்கிற இந்தியா கூட்டணியை பிரிக்கலாமா சிதைக்கலாமா என்று.
அவருடைய கனவு ஒருபோதும் பலிக்காது. கூட்டணி குறித்து கட்சி தலைமை முடிவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தன்னம்பிக்கை இருந்தால் எந்த சூழலிலும் வெற்றி பெற முடியும் என கிரிக்கெட் வீரர் நடராஜன் தெரிவித்துள்ளார். சேலம் அரியனூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் தடகள போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற கிரிக்கெட் வீரர் நடராஜன் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர் தனது பள்ளிக்காலம் குறித்து நினைவு கூர்ந்தார். சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரேஷன் அரிசி சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டுருக்கோம். ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியாம காலையில சாப்பிடாம மத்தியானம் சத்துணவு அதில் சாப்பிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து ஒரு இவ்வளோ பெரிய தூரத்துக்கு என்னால் வர முடியும்னா உங்களுக்கு இவ்வளோ வசதிகள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து உங்களுக்கு இவ்வளோ வழிகாட்டியாக எல்லா இடத்துலையும் ஒருத்தர் இருக்கிறப்போ உங்களால் ஏன் சாதிக்க முடியாது? உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். தான் பயின்ற அரசு பள்ளிக்கு பிராண்ட் தூதராக இருப்பதை எண்ணி பெருமை கொள்வதாகவும் நடராஜன் கூறினார். பள்ளி மாணவர்கள் தங்களுடைய திறன்களை அறிந்து உயர்கல்வி பயில வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அறிவுறுத்தியுள்ளார். தருமபுரியில் உள்ள விஜய் மஹாலில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு மகுடம் சூடு என்ற உயர்கல்விக்கு வழிகாட்டக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் சதீஷ், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஜோதி சந்திரா ஆகியோருக்கு நியூஸ் 18 தொலைக்காட்சி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் சதீஷ், மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்டக்கூடிய பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தார். கல்வியின் சிறப்பை சொல்ல வேற எந்த இலக்கியமும் சொல்லாத அளவுக்கு நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் சொல்லியிருக்கு. இந்த கல்வியில் எவர் ஒருவர் சிறந்து விளங்குகிறாரோ அவருக்கு இந்த மகுடம் சூடு, அவருக்குத்தான் மகுடம். மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடிய நியூஸ் 18 தொலைக்காட்சி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் மாணவர்களுக்கான உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தார். டைமை நான் இழந்துட்டேன் அப்படின்னு நம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. 10ஆம் கிளாஸில் நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாகவே இருந்தாலும் 12ஆம் கிளாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கல்லூரி இருக்குது, இன்னும் நிறைய உயரங்களை பெற முடியும். நாம் ஏதோ ஒரு இடத்துலேருந்து நம்முடைய ஃபோக்கஸை செட் பண்ண. இந்த நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று பயனடைந்தனர். மகாராஷ்டிரா துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ள சுனேத்ரா பவாருக்கு விளையாட்டு உள்ளிட்ட 3 துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. சுனேத்ரா அஜித் பவார். மகாராஷ்டிராவின் முதல் பெண் துணை முதலமைச்சராக அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவார் பதவியேற்ற காட்சிதான் இது. கடந்த புதன்கிழமை பாராமதியில் நிகழ்ந்த விமான விபத்தில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவருமான அஜித் பவார் உயிரிழந்தார். இந்நிலையில் அஜித் பவாரின் மனைவியும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுனேத்ரா பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மூத்த தலைவர் திலீப் வால்சே பட்டேல் இவரது பெயரை முன்மொழிய சகன் பூஜ்பால் அதனை வழிமொழிந்தார். இதையடுத்து மகாராஷ்டிராவின் துணை முதலமைச்சராக சுனேத்ரா பவார் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் ஆச்சாரிய தேவ்ரத் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள சுனேத்ரா பவார் விரைவில் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட உள்ளார். சரத் பவாருடன் இணைவது அஜித் பவாரின் கடைசி விருப்பமாக இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் சுனேத்ரா பவாரின் நகர்வு கவனம் பெற்றுள்ளது. நியூசிலாந்திற்கு எதிரான கடைசி T20 போட்டியில் 46 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. நியூசிலாந்து அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடியது. இதில் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது மற்றும் கடைசி T20 கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. சொந்த ஊரில் ஜொலிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட சஞ்சு சாம்சன் 6 ரன்களில் ஆட்டமிழந்து அதிருப்தியை ஏற்படுத்தினார். அதே நேரம் நியூசிலாந்து பவுலர்களை துவைத்து எடுத்த இஷான் கிஷன் பவுண்டரி சிக்ஸர் என வான வேடிக்கை காட்டி சதம் விளாசினார். அவருக்கு உறுதுணையாக கேப்டன் சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 271 ரன்கள் குவித்து சாதனை படைத்தது. அபாரமாக விளையாடிய இஷான் கிஷன் 103 ரன்கள் குவித்தார். தொடர்ந்து விளையாடிய நியூசிலாந்து வீரர்கள் இந்திய பந்து வீச்சுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து விக்கெட் அணிவகுப்பு நடத்தினர். 19.4 ஓவர்கள் முடிவில் 225 ரன்களுக்கு நியூசிலாந்து அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. அதிகபட்சமாக பின் ஆலன் மட்டும் 80 ரன்கள் சேர்த்தார். இதனால் 46 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இதன் மூலம் தொடரை 4-1 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. சிங்கப்பூரில் நடைபெறவுள்ள விமான கண்காட்சிக்காக
சீன விமானப்படை வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டனர். சிங்கப்பூரில் பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை போர் விமான காட்சி நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்கும் சீன விமானப்படை வீரர்கள் J-10 போர் விமானத்தில் வண்ணப் புகையை கக்கியவாறு வானில் வட்டமடித்து வியக்க வைத்தனர். இதேபோல பிரம்மாண்ட விமானங்கள் இணைந்து பறந்து வானில் ஒரே நேரத்தில் சுழன்று அசர வைத்தன. வானில் மத்தாப்பு தெரிப்பதைப் போலவும் கண்களை கவரும் வகையில் ஒத்திகையில் ஈடுபட்டனர். குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்காக இத்தாலியின் கோர்டினா நகரம் தயாராகி வருகிறது. பனிமலைகள் சூழ்ந்த இந்த நகரம் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. பனிச்சறுக்கு உள்ளிட்ட போட்டிகளுக்கான களங்கள் தயாராகி வருகின்றன. வரும் 6ஆம் தேதி குளிர்கால ஒலிம்பிக் தொடங்க உள்ள நிலையில் ஐஸ் ஹாக்கி வீரர்கள் பயிற்சியை தொடங்கியுள்ளனர். எனினும் இன்னும் பல இடங்களில் பார்வையாளர்கள் வந்து செல்வதற்காக கேபிள் கார் அமைக்கும் பணிகள் நிறைவடையவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. T20 உலகக்கோப்பை போட்டிக்காக அனிருத் உருவாக்கியுள்ள பாடலை ICC வெளியிட்டுள்ளது. இந்தியா மற்றும் இலங்கையில் பிப்ரவரி 7 முதல் மார்ச் 8 வரை ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறவுள்ளன. மொத்தம் 20 அணிகள் பங்கேற்கும் இந்த தொடரில் 55 போட்டிகள் நடைபெறவுள்ளன. இந்த தொடருக்கான அதிகாரப்பூர்வ பாடலை அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடியுள்ளார். தேசங்கள் மோதும் போது அது ஆட்டமாக பார்க்கப்படுவதில்லை என்றும் வாழ்வின் அங்கமாக உணரப்படுகிறது என உணர்வூட்டும் வகையில் வரிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பாடல் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்ற நிலையில் 2015ஆம் ஆண்டு வெளியான T20 உலகக்கோப்பை பாடலுடன் ஒப்பிட்டு பலரும் விமர்சித்து வருகின்றனர். துபாயில் கார் பந்தயத்திற்கு தயாராகி வரும் அஜித் குமாரை யுவன் சங்கர் ராஜா சந்தித்து பேசிய காட்சிகள் தான் இவை. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக வலம் வரும் அஜித் குமார் நடிப்பை தாண்டி கார் பந்தயத்திலும் கவனம் செலுத்தி வருகிறார். அந்த வகையில் கடந்த ஆண்டு அபுதாபி, பார்சிலோனா, மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற கார் பந்தயங்களில் தனது ரேசிங் அணியுடன் பங்கேற்ற அவர் தற்பொழுது 24H சீரிஸ் ரேஸில் கலந்து கொள்கிறார். இந்நிலையில் துபாயில் திரை பிரபலங்கள் பலரும் அஜித்தை சந்தித்து வருகின்றனர். சமீபத்தில் அனிருத், ஜிவி பிரகாஷ், விக்னேஷ் சிவன், நயன்தாரா தம்பதி, மாதவன் உள்ளிட்டோர் சந்தித்த நிலையில் தற்பொழுது இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அஜித்தை சந்தித்து பேசியுள்ளார். எதிர்பார்க்காத ஆட்கள் இருந்தும் நிறைய வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு சில பேர் ஆஹா இவன் பண்றானான்ற மீட்டர்ல ஒரு சின்ன பதட்டம் இருக்கு, அது எனக்கு புரியுது. ரஜினி 173 படத்தை தாம் இயக்கப் போவதாக சொன்னதும் சிலர் இவனா என்பது போல் பார்த்ததாக இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். அபிஷன் ஜீவந்த், அனஸ்வரா ஆகியோர் நடித்துள்ள வித் லவ் திரைப்படத்தின் முன்வெளியீட்டு நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய தயாரிப்பாளர் சௌந்தர்யா, தனது பெயருக்கு பின்னால் ரஜினி என்கிற பெயர் உள்ளதால் தன்னுடைய மகன் வேத் நிச்சயமாக சினிமாவில் நடிப்பார் என்று கூறினார். My two wonderful children, வேத் and வீர். வேத் வந்து 100% சினிமா தாங்க வரும். அது இந்த லெகசி இருக்கு பாத்தீங்களா, அந்த சௌந்தர்யா ரஜினிகாந்த்ன்ற லெகசி வந்து டெஃபினட்டா என் பையன் he will take it forward. முன்னதாக பேசிய இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி, ரஜினி 173 திரைப்படம் கண்டிப்பாக அனைவருக்கும் பிடிக்கும் என்று தெரிவித்தார். ஒரு தலைவர் ஃபேனா, தலைவர் ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா தலைவர் 173 பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வருவீங்க. இட்ஸ் a promise. நடிகர் மணிகண்டன், இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஆகியோரும் கலந்து கொண்டனர்.
முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் கோயிலில் தைப்பூச தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வள்ளி தெய்வானையுடன் 6 முகங்களுடன் மயில் மீது வீற்றிருக்கும் முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து காலை 8 மணிக்கு மலை மேல் இருந்து வள்ளி தெய்வானையுடன் கீழே இறங்கி வந்த முருகன் தேரில் எழுந்தருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். தென்கைலாயம் என அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி மலைக்கு செல்ல இன்று முதல் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் உள்ள வெள்ளியங்கிரி மலையின் 7வது உச்சிப்பகுதிக்கு சென்று பக்தர்கள் இறைவனை தரிசிக்கின்றனர். இந்த ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை பக்தர்கள் மலையேற நீதிமன்றம் அனுமதித்ததை தொடர்ந்து வனத்துறையினர் அனுமதித்துள்ளனர். தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்டு செல்லவும் இதய மற்றும் சர்க்கரை நோயாளிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உதகை அருகே கோக்கால் தூபக்கண்டி கிராமத்தில் சிறுத்தை ஒன்று வீட்டிற்குள் உலா வந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இரை தேடி அங்கும் இங்கும் உலாவிய சிறுத்தை உயரமான சுவரை தாண்டி வெளியே சென்றது. இந்நிலையில் உதகை அருகே மாயார் கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலையை புலி ஒன்று கம்பீரமாக கடந்து சென்றது. இதனை அந்த வழியாக சென்றவர்கள் படம் பிடித்து பதிவிட்டுள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடிகை தேவயானி சாமி தரிசனம் செய்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு கடந்த சில மாதங்களாகவே நடிகர்கள், நடிகைகள், தொழிலதிபர்கள், அரசியல் தலைவர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். அந்த வகையில் நடிகை தேவயானி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பில் நடிகை தேவயானிக்கு மாலை மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். தமிழ்நாட்டில் ஊராட்சிகளில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தொகுப்பூதியத்தை 4000 5,000 ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கூடிய அரசாணையில் தமிழ்நாட்டில் கிராம ஊராட்சிகளில் பணிபுரியக்கூடிய பகுதி நேர மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று தொகுப்பூதியத்தை உயர்த்துவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்பட்ட நீர் நிறுத்தப்பட்டதால் மாயனூர் காவிரி கதவணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளது. மாயனூர் காவிரி கதவணைக்கான நீர்வரத்து வெள்ளிக்கிழமை 2774 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது 857 கனஅடியாக குறைந்துள்ளது. அணைக்கு வரும் நீர் முழுமையாக மீண்டும் கால்வாயில் திறக்கப்படுகிறது. தென்கரை வாய்க்கால், கட்டளைமேட்டு வாய்க்கால், புதிய கட்டளைமேட்டு வாய்க்கால் உள்ளிட்ட கிளை வாய்க்கால்களில் தண்ணீர் திறக்கப்படவில்லை. ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் விதிகளை மீறி போட்டி போட்டுக் கொண்டு செல்லக்கூடிய வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சத்தியமங்கலம் அடுத்த பன்னாரியம்மன் கோவிலிலிருந்து தொடங்கக்கூடிய திம்பம் மலைப்பாதை 27 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது. இந்த வழியாக தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்நிலையில் சில வாகன ஓட்டிகள் விதிகளை மீறி எதிர் திசையில் செல்வதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலத்தில் தனியார் சட்டக்கல்லூரி நிகழ்வில் பாடல் பாடி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கவனம் ஈர்த்தார். நிகழ்வில் பேசிய அவர், நவீன தொழில்நுட்பம் மனிதனை தனியாக இருப்பதை அனுமதிப்பதில்லை எனவும் அனைவரும் செல்போன் இல்லாமல் வாழ முடியுமா என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் கூறினார். சேலத்தில் பிரபல நகைக்கடை திடீரென மூடப்பட்டதால் நகைச்சீட்டு போட்டவர்கள் கடையை முற்றுகையிட்டனர். கடைவீதி பகுதியில் ஓவியா சொர்ண மஹால் என்ற பெயரில் சண்முகம் என்பவர் நகைக்கடை நடத்தி வருகிறார். இதில் பலரும் தங்க நகை சீட்டு சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து பணம் செலுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் கடை திடீரென பூட்டப்பட்டதால் உரிமையாளரை வாடிக்கையாளர்கள் செல்போனில் தொடர்பு கொண்டனர். அப்பொழுது அவரது அலைபேசி சுவிட்ச் ஆஃபில் இருந்ததால் 40ற்கும் மேற்பட்டோர் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் காலில் அடிபட்டு வலியால் துடித்த குரங்கிற்கு காவலாளி தண்ணீர் வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மலையின் பின்புறம் உள்ள தென்பரங்குன்றம் மலையில் ஆயிரக்கணக்கான குரங்குகள் சுற்றித் திரிகின்றன. இச்சூழ்நிலையில் குரங்கு ஒன்று காலில் அடிபட்டு மயங்கி கிடந்தது. இதனை கண்ட காவலாளி குரங்கிற்கு தண்ணீர் கொடுத்து அதன் காலில் கட்டுப்போட்டு உதவி புரிந்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே விவசாய நிலத்திற்குள் புகுந்த ஒற்றை யானை மக்காச்சோள கதிர்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர்.
கோட்டமாலம் கிராமத்தில் மாரசாமி என்பவரின் தோட்டத்திற்குள் காலை 5 மணி அளவில் புகுந்த யானை 1 மணி நேரத்திற்கு மேலாக அங்கேயே இருந்து அறுவடை செய்து வைத்திருந்த மக்காச்சோள கதிர்களை சாப்பிட்டது. இதனை பார்த்த மக்கள் கூச்சலிட்டும் பட்டாசு வெடித்தும் யானையை விரட்ட முயன்றனர். ஆனால் எதற்கும் செவிசாய்க்காத யானை முழுமையாக மக்காச்சோள கதிர்களை சாப்பிட்டு முடித்த பிறகு வனப்பகுதிக்குள் சென்றது. நெல்லை மாவட்டம் தாடையூத்து அருகே பழைய இரும்பு குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. சித்திக் ராஜா என்பவருக்கு சொந்தமான பழைய இரும்பு குடோனில் எதிர்பாராத விதமாக தீப்பற்றியுள்ளது. நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் முழுவதும் தீயில் கருகி நாசமாகின. தென்காசி மாவட்டம் சுரண்டையில் சாலையின் நடுவே பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பயணிகள் தள்ளிச் சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. வீராணத்தில் இருந்து சுரண்டை வழியாக தென்காசி நோக்கி சென்ற அரசு பேருந்து திடீரென பழுதாகி சாலையின் நடுவே நின்றது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் பயணிகள் பேருந்தை தள்ளிச் சென்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் 50 அடி உயரத்தில் இருந்து தவறி விழுந்து காட்டெருமை படுகாயமடைந்தது. 12வது கொண்டை ஊசி வளைவில் சுற்றித் திரிந்த 22 வயது மதிக்கத்தக்க காட்டெருமை ஒன்று 50 அடி உயரத்திலிருந்து தவறி கீழே விழுந்தது. இதில் காட்டெருமையின் பின்னங்கால்கள் 2 உடைந்தன. இதனால் நகர முடியாமல் இருந்த காட்டெருமையை மீட்ட வனத்துறையினர் குருவம்பட்டி உயிரியல் பூங்காவில் உள்ள வனவிலங்குகள் கால்நடை மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளிக்கின்றனர். திருவண்ணாமலையில் தனியார் பள்ளி பேருந்தும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஓட்டுநர் உட்பட 5 மாணவர்கள் காயமடைந்தனர். திண்டிவனம் சாலையில் சகாய நகர் அருகே திருவண்ணாமலை நோக்கி சென்ற தனியார் பள்ளி பேருந்தும் சென்னையை நோக்கி சென்ற அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதின. காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வாகனங்களை வாங்கி விற்பனை செய்து வரும் மாரியப்பன் என்பவர் ஆம்னி கார் ஒன்றை வாட்டர் வாஷ் செய்வதற்காக எடுத்துச் சென்றார். அப்போது காரில் உள்ள எலக்ட்ரிக் வயரில் உராய்வு ஏற்பட்டு தீப்பிடித்து மளமளவென பரவியது. மாரியப்பன் காரை விட்டு கீழே இறங்கி உயிர் தப்பிய நிலையில் கார் முழுவதுமாக தீயில் எரிந்து சேதமடைந்தது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே வீருநாகம்மாள் கோவில் தை உற்சவ திருவிழாவையொட்டி கத்தி போட்டு பக்தர்கள் வினோதமாக நேர்த்திக்கடன் செலுத்தினர். கூடையனூரில் உள்ள வீருநாகம்மாள் கோவில் தை உற்சவ திருவிழாவையொட்டி கூடையனூர் முல்லை பெரியாற்றில் புனித நீராடிய பக்தர்கள் அம்மன் கரகத்தை மலர்களால் அலங்கரித்து ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மன் பூங்கரகம் எடுத்து வரும் பொழுது ஊர்வலமாக சென்று உடலில் கத்தி போட்டவாறு சென்று தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். விருதுநகரில் கலப்பட டீ தூள் தயாரித்த பேக்கிங் நிறுவனத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். சந்திரகிரிபுரம் கிராமத்தில் பாண்டியன் என்பவர் நடத்தி வரும் டீ தூள் பேக்கிங் நிறுவனத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீரென சோதனை செய்தனர். அப்போது அங்கு கலப்பட டீ தூள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்தது உறுதியானது. இதையடுத்து 22 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 13 டன் கிலோ கலப்பட டீ தூளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வரையாடு இனப்பெருக்க காலம் தொடங்குவதால் கேரளாவின் மூணாறு இரவிக்குளம் தேசிய பூங்கா பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரையில் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வரையாடுகளின் முக்கிய வாழ்விடமான இரவிக்குளம் தேசிய பூங்காவில் சமீப காலமாக ஏராளமான குட்டிகள் பிறக்க தொடங்கியுள்ளன. வரையாடுகளின் இனப்பெருக்க காலத்தில் அவைகளுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளை தவிர்க்கக்கூடிய நோக்கத்தில் இரவிக்குளம் தேசிய பூங்காவுக்கு அடுத்த 2 மாதங்களுக்கு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற பிரம்மாண்ட அறிவியல் கண்காட்சியை பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். GTN சாலையில் உள்ள தனியார் விளையாட்டு மைதானத்தில் தமிழ்நாடு அரசு மற்றும் SS நாகராஜன் அறிவியல் அறக்கட்டளை சார்பில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. வரும் பிப்ரவரி 3ஆம் தேதி 7 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் இந்த அறிவியல் திருவிழாவில் மொத்தம் 120 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவ மாணவிகள் தங்கள் அறிவியல் அறிவை கொண்டு உருவாக்கிய படைப்புகளை காட்சிக்கு வைத்துள்ளனர். சென்னை மாநகராட்சியில் 30 ஆண்டுகளாக பணிபுரிந்து ஒரு நாள் கூட விடுப்பெடுக்காத அலுவலருக்கு பணி நிறைவு விழா நடைபெற்றது. வடசரவாக்கம் மண்டலம் 11இல் முதுநிலை வருவாய் அலுவலராக பணியாற்றியவர் ராமச்சந்திரன். இவர் கடந்த 30 ஆண்டுகளாக ஒரு நாள் கூட விடுப்பெடுக்காமல் பணியாற்றியுள்ளார். இந்நிலையில் பணி ஓய்வு பெற்ற ராமச்சந்திரனுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் அவருடன் பணியாற்றும் சக ஊழியர்கள் அலுவலர்கள் பங்கேற்று வாழ்த்தினர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை சீசனுக்கான முன்னேற்பாட்டு பணியாக 4,50,000 மலர் நாற்றுகள் நடவு செய்யக்கூடிய பணி தொடங்கியுள்ளது. குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் ஆண்டுதோறும் கோடை சீசனில் பழ கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். அதனை காண்பதற்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வருகை புரிவார்கள். இதற்காக பிரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து, ஜப்பான் ஆகிய நாடுகளில் இருந்து 25 வகையான மலர் விதைகள் 125 ரகங்களில் வரவழைக்கப்பட்டு நடவு செய்யப்படுகின்றன. மலையாளி மற்றும் பழங்குடியினர் என்ற பெயரை பயன்படுத்தி மாநாடு நடத்தக்கூடாது என்று பாஜகவினரை கண்டித்து திருப்பத்தூரில் பழங்குடி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி பழங்குடியினர் அணி சார்பாக ஞாயிற்றுக்கிழமையன்று பழங்குடி எழுச்சி மாநில மாநாடு நடைபெறவுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதூர் நாடு வழியாக திருப்பத்தூர் செல்லக்கூடிய சாலையில் அமர்ந்து மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்கள் ஓட்டு வேணுமா? எங்கள் உரிமை வேணாமா? எங்கள் ஓட்டு வேணுமா? எங்கள் உரிமை வேணாமா?